கடந்த ஒரு 10 வருடமாக நடிகர் சூர்யா சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷமா பண்ணாங்க. ஆமாம் 7-8 வருஷமா அவர் தான் இதை பிகினிங் பண்ணி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதம் பிடிச்சி அவர் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுல வந்து முதலிடத்தில் இருப்பார். இப்போ உங்களுக்கு தெரியும், அவர் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்குது. நம்ம இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குங்கிறது வந்து இந்த படிப்பு கொடுக்குறது எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த படிப்பு பற்றி. அதனால நான் வந்து அவரை முதல்ல அப்படி வியந்து பார்த்தேன். ஏன்னா முதல்ல எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை ஃபுல்லாக கட்டி கொடுத்தது அவர் தான். வருஷம் ஆனால் 10 லட்ச ரூபா, அவங்க அந்த 10 லட்ச ரூபா அவர் தான் கட்டி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? அவர் முதல்ல கட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் அப்படியே அது பழக்கமாயிடுச்சு. எல்லா கம்பெனிலையும் எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஃபைட்டர்ஸுக்கு இன்சூர் போட்டு கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தி இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்துருச்சுங்க, சேஃப்டி ப்ரிகாஷன். இப்போ எங்களுடைய பிகினிங் பீரியட்ல இருந்ததை விட, எங்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்டண்ட் கலைஞர்களை விட இப்போ இருக்கிற ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ், நிறைய சேஃப்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ஹீரோஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க, ஸ்டண்ட்ல யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க, அடிச்சோன்னா போய் விழுந்துருவாரு. அப்புறம் ஹீரோ விஜய் சாரே விழுந்துக்கும், சாய்டா அப்படின்ட்டு தட்டி கொடுப்பாங்க. அந்த ஒரு இது அது நான் விஜய் அவர்கள்ட்ட மட்டும் இல்லை, அஜித் அவர்கள்ட்டையும் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அது ரியல் ஃபேக்ட் அப்படிதான் இருக்குமா? ஒரு இதில் அடிச்ச உடனே மண்டல கண்டிப்பா தெரியாம பட்டுருலைங்க. இல்லைங்க, இப்போ என்னன்னா சில பேருக்கு வந்து என்னென்னாச்சுன்னா நம்மளை அறியாமலே இப்போ உங்க மேலே இப்படி கைப்பற்றினா சாரிங்க அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஃபைட் பண்ணும்போது தெரியாம சில நேரங்களில் கை உள்ள பட்டுரும், அடி கொஞ்சம் பலமா பட்டுரும். அந்த மாதிரி நேரத்தில் அது எல்லாருமே மனிதாபிமானம் தானே சார். அது நம்ம சில வீடியோவில் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு என்ன ஸ்டார் லெவலில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபாலோயிங்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூர்யா சார் தூக்கி விட்றாங்க, விஜய் சார் தூக்கி விட்றாங்க, அஜித் சார் தூக்கி விட்றாங்க. இப்போ தூக்கி விடும்போது தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க பசங்க. கண்ணாடி உடனே ஓடி போய் அவங்க தான் தூக்குவாங்க. ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் இருப்பாங்க. டக்குன்னு உடனே தூக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட்ல வந்து கண்டிப்பா பெரிய பெயர் கிடைக்கும். அதை விட முக்கியம் என்னன்னா அந்த உயிர், அந்த மனிதன் அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பாத்தீங்கன்னா உடனே தூக்கிடுவாங்க. நம்மளாம் போறதுக்கு முன்னாடியே டக்குன்னு தூக்கிடுவாங்க.